கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மங்களநாயகி அம்மன் கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மன்மதீஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருந்த தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம் கையகப்படுத்தப்பட்டது. மேலும் மயிலாடுதுறை அறநிலையத்துறை துணை ஆணையர் ரவிச்சந்திரன், கோயில் செயல் அலுவலர் சங்கீதா மற்றும் குத்தாலம் காவல்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் மன்மதீஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இடம் என்ற விளம்பர பலகை வைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் கூழ்வாக்கம் திருவிழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு காளைவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. நெல்லை மாவட்டம் பழையப்பேட்டை பகுதியில் பேராசிரியராக பணியாற்றும் ரவி என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் அரை சவரன் தங்கத்தோடு 4 வெள்ளி விளக்குகள் மற்றும் 15,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.